என் மகளே, என் மகனே, உன் வாழ்க்கையில் வேதனைகள் அநேகமாயிருக்கிறதே என்று புலம்புகிறாயோ? உன் வேதனைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் நீ அமிழ்ந்து போக உன் தேவனாகிய நான் உன்னை விடமாட்டேன். உன் பிரச்சனையைக் காட்டிலும் இயேசுவாகிய நான் பெரியவராயிருக்கிறேன். ஆகவே என்மேல் வைத்திருக்கும் விசுவாசத்தில் நீ உறுதியாயிரு. எல்லாவிதமான இக்கட்டிலிருந்தும் நான் உன்னை விடுவித்து காப்பேன். வேதத்தில் இவ்வாறாக சொல்கிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகளெல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். சங்கீதம் அதிகாரம் 31:24. என் மகனே, என் மகளே, உன் வாழ்க்கையில் நீ நேசித்தவர்கள் எல்லாம் என்னை வெறுக்கிறார்கள், நான் ஏன் வாழ வேண்டும் என்று விரக்தியோடு இருக்கிறாயோ? கவலைப்படாதே, கர்த்தராகிய நான் உனக்கு சொல்லும் வேத வசனம் இது. நான் உன்னை வெறுத்துவிடவில்லை, நீ பயப்படாதே. ஏசாயா அதிகாரம் 41:9-10. நீ உயிராய் நேசித்தவர்கள் உன்னை வெறுத்தாலும் உனக்காக உயிர் கொடுத்த இயேசுவாகிய நான் உன்னை ஒருபோதும் வெறுப்பதில்லை. நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை விட்டுச் செல்லாமல் விரும்பி ஏற்றுக்கொள்கிற ஒருவர் உண்டென்றால் நான் ஒருவரே. ஆகவே ஒருபோதும் புறந்தள்ளாத இயேசுவாகிய என்னை அண்டிக்கொள். நான் உன்னை வழிநடத்தி உன்னை வெறுத்தவர்கள் முன்பாக உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பேன். என் மகனே, என் மகளே, நீங்கள் என்னை விரும்புகிறீர்களா? ஆம் எனில் இந்த வீடியோவை தவிர்க்க வேண்டாம். நான் உங்களிடம் சிறிது நேரம் பேச வந்துள்ளேன். உலகில் உள்ள மக்கள் உன்னை பார்த்து சொல்லுகிறார்களா, இது நடக்காது, எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனி இதுல முன்னேறி போகாத உங்களை பார்த்து சொல்றாங்களா? இதை கேட்டு நீ சோர்ந்து போயிட்டியா? நான் உன் கரத்தை பிடித்து சொல்கிறேன், நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. நான் உன் வாழ்க்கையில அதிசயம் செய்வேன். நீ தைரியமாக உன் வாழ்க்கையை வாழலாம்.